இல்ல ராஜா, ரேவதி உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டவதா. இப்ப ஏன் உன் மேல இப்படி வெறுப்பா இருக்கான்னு தெரியல. உன்னை பத்தி யாராவது தப்பா சொல்லிருக்காங்களான்னு தெரியல. அதனாலதான் உன் மேல பழிய போட்டு பேசுறான். மேடம், இதுல ரேவதியோட விருப்பம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மேடம். எனக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற எண்ணமே இல்லை. உங்க குடும்பத்துக்கு என்னைக்கும் விசுவாசமா இருக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். ராஜா, நான் உன்னை வேலைக்காரனா நினைக்கல, என் குடும்பத்துல ஒருத்தனாதான் நினைக்கிறேன். மேடம், அது நீங்க என் மேல காட்டுற அன்பு, அது கண்டிப்பா நான் கடமைப்பட்டிருக்கேன். அன்னைக்கு நிச்சயத்தப்பவும் நீங்க என்ன ரொம்ப கம்பல் பண்ணதாலதான் நான் மோதிரத்து போடவே ஒத்துக்கிட்டேன். ஆனா கடைசி நேரத்தில் அது நடக்காம தானே போச்சு. இப்பவும் அதே தப்ப செய்யாதீங்க மேடம். மேடம், நீங்க வேற என்ன வேணா சொல்லுங்க, நான் செய்யறேன். இந்த ஒரு விஷயத்த மட்டும் என்னால செய்ய முடியாது மேடம். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. சிலம்பம், என்னடா இது? சாமுண்டீஸ்வரி இவன் மனச மாத்துவான்னு பார்த்தா இவன் பேசி பேசி அவன் மனச மாத்திருவான் போல இருக்கே. முருகா, இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா எப்படிப்பா? என் பேரனும் பேத்திக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைப்பா. நீங்க உங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்ன ஈஸ்வரி, என்ன கேள்வி இது? எந்த தகப்பனாவது தான் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதுன்னு நினைப்பானா? ரேவதியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீங்க போய் டிரைவர் கிட்ட பேசி அவனை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைங்க. என்னால அவன்கிட்ட ஒரு கட்டத்துக்கு மேல பேச முடியல. நீங்க அவன்கிட்ட பேசி நிலைமையை எடுத்து சொல்லி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைங்க. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நம்ம ரேவதி வாழ்க்கை நல்லா இருக்கும். அது அவளுக்கு புரிய மாட்டேங்குது. பின்னாடி அவ புரிஞ்சுப்பா. ராஜாவை நீங்க தான் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். அப்படியா? நான் போய் ராஜா கிட்ட பேசி அவனை சம்மதிக்க வைக்கிறேன். மாப்ள, அத்த, ராஜா நல்லவன்னு நான் சொல்லி உங்களுக்கு புரிய தேவையில்லை. அவனுக்காக நீங்க என்கிட்ட வாதாடி கூட இருக்கீங்க. போங்க, நீங்களும் ராஜாவை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைங்க. சரிங்க அத்தை, கண்டிப்பா நம்ம ரேவதிக்காக நான் இதை செய்யறேன். மாமா வாங்க. அவனை விட நம்ம அம்மா இப்படி பண்றாங்களே, அவனுக்காக என்கிட்ட இவ்வளவு தூரம் ஆர்கியூ பண்ணிட்டு என் மனசை பத்தி யோசிக்காம பேசுறாங்களே, அதான் எனக்கு வேதனையா இருக்கு. கவலைப்படாதக்கா, உனக்காக நாங்க எல்லாரும் அம்மா கிட்ட பேசுறோம். அவனுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா கூட இருந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு மாப்பிள்ளையவே கடத்திட்டு நம்ம கிட்ட கேம் ஆடுவான். இதுல என்ன கொடுமைனா, ஆம்பளைங்கனாலே வெறுக்கிற நம்ம அம்மா அவனுக்கு போய் சப்போர்ட் பண்றாங்க. அதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. நீங்க சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா போலீஸ் அவரை விசாரிச்சுட்டு அவர் மேல எந்த தப்பும் இல்ல, கடத்தலுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே. நீங்க சொல்ற மாதிரி அவர் ஒரு தப்பான ஆளா இருந்திருந்தா போலீஸ்க்கு ஒரு ஹிண்டாவது கிடைச்சிருக்குமா இல்லையா? அதெல்லாம் கூட ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்டா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல ஸ்வாதி. போலீஸ்க்கு ஏதாவது லஞ்சம் கொடுத்து சரி பண்ணிருப்பான். அதான் அவனுக்கு ஃபேவரா பேசிட்டு போறாங்க. இப்படிலாம் வாழ்க்கையில வேஷம் போடுற அயோக்கிய பையனை கட்டிக்கிட்டா ரேவதி எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? ரேவதி என்ன சொல்றா? இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா? அம்மா, இவ ஏன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்? இவளுக்கே பிடிக்காத கல்யாணத்துக்கு நீங்க ஃபோர்ஸ் பண்றது சரியில்லைம்மா. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. ஆமாமா, இப்போ கல்யாணத்துக்கு ஒன்னும் அவசரம் இல்ல. மகேஷ் எப்படியும் திரும்ப வந்துருவாரு. அவர் வந்த பிறகு கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஆமாமா, பிளீஸ்மா, வேண்டாமா. இவளுக்கு பிடிக்காத கல்யாணத்தை செய்ய வேண்டாம். மனமேட வரைக்கும் மகேஷை கொண்டு வந்துட்டு இப்ப இந்த டிரைவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்றது என்னம்மா நியாயம்? ரேவதிய பாருங்கம்மா, அவ எவ்வளவு வருத்தப்படுறான்னு பாருங்க. என்னடி பேசுறீங்க? அவ மகேஷ கட்டிக்கணும்னு சொன்ன உடனே
அந்தஸ்து வசதி எதுவுமே பார்க்காம சரின்னு சொல்லி இந்த எல்லா ஏற்பாடையும் செஞ்சது நான். ஆனா அந்த பையன் கிட்ட பிரச்சனை இருக்கு. அது எந்த பிரச்சனையா வேணாலும் இருக்கலாம். சொல்லாம கொள்ளாம ஓடிட்டான். இப்ப விட்டா இவ வாழ்க்கையில கல்யாணம் நடக்காதுன்னு ஜோசியர் வேற சொல்றாரு. சூழ்நிலை மாறும்போது அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல முடிவை எடுக்கணும். அப்படி நான் எடுத்திருக்கிற முடிவு இது. அதுக்கு இல்ல ஏய், நீங்கெல்லாம் பேசுறத பார்த்தா நான் என்னமோ அவளுக்கு கெடுதல் செய்யற மாதிரியும் நீங்க நல்லது செய்யற மாதிரியும் எல்லாம் இருக்கு. இவ ஏன் பொண்ணு, இவளுக்கு நான் கெடுதல் செய்வேனா? அதையே நீங்கெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அந்த மகேஷ் திரும்ப வர மாட்டான். இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாதவன் எங்கேயோ ஓடி போயிட்டான். இப்போ அவனுக்காக காத்துட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட். இல்லம்மா, அதுக்கு காரணமும் அந்த டிரைவர் தான். அவன் தான் மகேஷ் எங்கேயோ கடத்தி வச்சிருக்கான். அவன் கஸ்டடியில இருக்க மகேஷ் எப்படிமா வெளியில வருவாரு? ஏய், அவன் ஒன்னும் கடத்தல. போலீஸும் அவனை கூட்டிட்டு போய் முழுசா விசாரிச்சுட்டாங்க. போன்ல என்கிட்டயே சொன்னாங்க. ராஜா மேல எந்த தப்பும் இல்லைன்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? தேவையில்லாத பழிய திரும்ப திரும்ப ராஜா மேல போடாதீங்க. அம்மா, போலீஸ பத்தி எங்களுக்கு தெரியாதா? காசை வாங்கிட்டு உண்மைய பொய்ன்னு சொல்றதும் பொய்ய உண்மைன்னு சொல்றதும். ஏய், போலீஸ கூப்பிட்டது நான், விசாரிக்க சொன்னது நான். ஏன் செல்வாக்க பத்தி உங்களுக்கு தெரியாதா? என்ன மீறி, ஏன் வார்த்தைய மீறி போலீஸ்க்கு லஞ்சம் கொடுத்து அவனால சரி பண்ண முடியுமா? கொஞ்சம் கூட யோசிக்காம ஏதேதோ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க.